இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆம் பிரியமானவர்களே, எஸ்தர் ஒரு சாதாரண யூத பெண். ஆனால் தேவன் அவளை பெர்சிய ராஜ்யத்தின் ராணியாக உயர்த்தினார். அந்த நேரத்தில் ஆமான் என்ற அதிகாரி யூத ஜனங்களை அழிக்க திட்டமிட்டான். ராஜாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கட்டளையை வெளியிட்டான். யாராலும் அதை மாற்ற முடியாத நிலை இருந்தது. ஜனங்கள் பயத்திலும் துயரத்திலும் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் எஸ்தர் தன் உயிரையே ஆபத்துக்கு உட்படுத்தி ராஜாவிடம் சென்றாள். தேவன் காலத்தையும் சூழ்நிலையும் மாற்றினார். ராஜாவின் மனம் மாறி ஆமானின் திட்டம் முறியடிக்கப்பட்டது. ஆமான் தள்ளப்பட்டான், மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். இவ்வாறு தேவன் ராஜாக்களையும் அதிகாரங்களையும் மாற்றி தன் ஜனங்களை ரட்சித்தார். எஸ்தர் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து தேவன் பயன்படுத்திய ஒரு பெரிய கருவியாக ஆனாள். தேவன் சொல்வது கடினமாக இருந்தாலும் கீழ்ப்படிதல்தான் உண்மையான விசுவாசம். நம் உணர்வுகளை விட தேவனின் சித்தம் மேலானது. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையையும் சாட்சியுமாக இருக்கலாம். தேவனை நம்பி நடக்கும்போது அவர் நோக்கம் நிறைவேறும். தேவன் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற வல்லமையுள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் தாழ்த்தினவர்களை உயர்த்தி உயர்ந்தவர்களை தாழ்த்துவார். நாம் அவரை நம்பி நிலைத்திருந்தால் அவர் சரியான நேரத்தில் செயல்படுவார். எல்லாம் அவருடைய திட்டத்தின்படியே நடக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீரப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாராவது நினைத்திருக்கலாம், இன்னும் என் வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே என்று, நம் வாழ்க்கை மாறும் என்று, நம் சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாள் ஆண்டவரே, நீர் சொல்கிற வார்த்தையை விசுவாசிக்கட்டும் தகப்பனே. நீர் ஆண்டவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனப்பா. எல்லா காலமும் அப்படியே இருந்து விடாத ஆண்டவரே. என் தேவனே, உம்மை தேடும் பொழுது அப்பா கஷ்டமான காலங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த காலம் எனக்கு இப்படியே இருந்து விடுமோ என்று நினைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம் ஆண்டவர், இப்பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் அவங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீரப்பா. அப்படியாக செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.